மதிப்பிற்குரிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் ஹாய், ஹலோ, வணக்கம், அப்புறம் குட் மார்னிங் இது சொல்கிறது கிடையாது. அப்புறம் எண்டில் வீடியோவோட எண்டில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமலே எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அது காரணம் போடுற ஷார்ட்ஸும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அதில் ஒரு 15 செகண்ட் இது முழுங்கிடும். உங்களுக்கு ரொட்டீனாக அதை கேட்டு கேட்டு போர் அடிக்கவும் செய்யும். ஹாய், ஹலோ, குட் மார்னிங்னு எப்போ பார்த்தாலும் கேட்டால் போர்டம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லாமலே செய்கிறனால நீங்கள் லைக் பண்ணாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ போயிடாதீங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம் மேத்ஸில். பட் ஆன் த வேயில் எங்கேயாவது ட்ராவலிங் டைம் போர் அடிக்குது அப்படின்றப்ப என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேரில் சினிமா சீரியல்லாம் பார்க்குறத விட்டுட்டு, அது ரீசன் என்னென்னா, சினிமா சீரியல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, சீரியல்னால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பழி வாங்குறது, கொல்றது இப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. சினிமாவில் கேட்கவே வேண்டாம். லேட்டஸ்ட் படங்கள்லாம் ஒரு ஹீரோ எத்தனை பேர் வந்தாலும் அடித்து ரத்தம் வழிய எல்லாரையும் கொன்றுவார். அவர் கடைசியில் உயிரோட பொழைச்சிருவார். இதுதான் லேட்டஸ்ட் சினிமா ட்ரெண்டாக இருக்குது. இதை நம்ம ஓடிடியில், டிவியில், நம்ம வீடியோ யூடியூப்லேயும் பார்த்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. நம்ம பிரெயினுக்கு நெகட்டிவான டேட்டா தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருந்தோம்னா இந்த அகர்வால் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கிக்கலாம். நியூமெரிக்கல் ஆப்டிடியூடுக்கு புக் வச்சு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆன்துவே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சினிமா பாட்டு கேட்போம் அப்படின்னா, சினிமா பாட்டு கேளுங்க. கேட்குறப்ப நடுவில் இன்னும் கொஞ்சம் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. இந்தியா பிக்ஸ், அதுலேருந்து தான் இந்த சம்ஸ்லாம் எடுக்கிறோம். இந்தியா பிக்ஸ் சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஒரு கொஷினை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு கொஷின் நீங்களாக போட ட்ரை பண்ணலாம். இது என்ன ரஃப் ஒர்க் தானே, சும்மா சின்ன ஒரு பேப்பர் பென்சில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் அந்த வேயில் யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால உங்களுக்கு டெஃபினட்டாக லைட்டாக யூஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பெரிய எமினெண்ட்டாக இருக்கலாம் மேத்ஸில். இந்த சம்ஸ்லாம் தூசியாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்கள் பிரெயினுக்கு. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டட் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் போட்டுட்டு சாம்பிள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேறு சம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புக்கு டெஃபினட்டாக வாங்கி வச்சு வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைகள் ஸ்கூலோ காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை வீட்டில் ஈவன் வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போல்லாம் ப்ளே கிரவுண்ட் இல்லைன்னு டர்ஃபுக்கு போய் விளையாடுறாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க. ஏன்னா 8, 9 அட் எனி டைம் நைட்லாம் கூட விளையாடுறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணி பிரெயினையும் ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ப்பாக வச்சிட்டோம்னா நம்ம பார்க்குற மற்ற வேலைகள் எல்லாமே நல்லா பார்க்க முடியும்.